திருச்சிற்றம்பலம். ஆடும் வரியில் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுபது மறைகள் தேர இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுகை தலைமை தேர தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்திரைந்தாய் போற்றி, பராய்த்துறை மேதியவரனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவனார் சத் சங்கத்தில் நாம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற திருவாசக ஞான வேள்வியில் திருவெம்பாவை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற பாங்கிலே இன்றைய தினம் 14வது பாடலில் இருந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருவாசகத்திலே இந்த திருவெம்பாவை பகுதி ஒரு தனித்துவமானதும் சிறப்பானதுமான ஒரு பகுதி, தனித்துவமான பகுதி. இதை திருவண்ணாமலையிலே அருளி செய்தார் என்பதற்கு பல முறையும் பல எடுத்துக்காட்டுகளையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருவண்ணாமலையிலே மார்கழி மாதத்திலே வருகின்ற இந்த சிறப்பான வழிபாடாக பெண்கள் ஒன்று கூடி செய்கின்ற வழிபாடாக இதனை அவர் அமைத்து நமக்கு காட்டுகிறார். திருவண்ணாமலையிலே பெண்கள் எல்லோரும் அண்ணாமலையாரை தரிசிக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மலை புதிதாகவே செய்திகளை சொல்லுகிறது. முன்னை பழம்பொருளாக இருந்தாலும் அந்த மலை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியதாக விளங்குகிறது. பெருமானை வழிபாடு செய்கின்றவர்கள் விண்ணப்பம் வைக்க வேண்டியது ஒரு கடப்பாடு, ஒரு மரபு. அதற்கு நம்முடைய சமயம் அனுமதி தருகிறது. வழிபாடு செய்த பிறகு விண்ணப்பம் வைக்கலாம். வழிபாடே செய்யாமல் விண்ணப்பம் வைக்கிறவர்கள்லாம் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வழிபாடு செய்துவிட்டு இன்னது வேண்டும் என்று கேட்கிற ஒரு நிலை. ஆகவே இவர்கள் எல்லோரும் இந்த வழிபாட்டை செய்வதற்காக ஒன்று கூடி போகிறார்கள். இந்த தோழிகளெல்லாம் ஒன்று சேர்கிற பொழுது அதிலே ஆர்வமுடையவளாக இருந்தாலும் கூட சற்று சுணக்கமுடையவளாக, கொஞ்சம் அப்படி பின்தங்கி இருக்கிறவளாக ஒருத்தி இருக்கிறாள். அவளை விட்டு விடாமல் அவளையும் சேர்த்து கொள்வதற்காக காத்திருந்து
பல்வேறு சிறப்பு நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவளையும் தங்களுடன் அழைத்து சென்று இந்த வழிபாட்டை செய்வதாக காட்டுகிறார். ஆகையினாலே நாம் கூட நம்முடைய ஆன்மீக பயணத்தில் நம்மோடு வருகிறவர்கள் சற்று பின்தங்கினால் அவர்களை விட்டுவிடாமல் அவர்களுக்காக காத்திருந்து அவர்களை அரவணைத்து அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் இல்லையா? கடைசி வரைக்கும் அவங்க போகலை. அவளும் உள்ளேருந்து என்னென்னவெல்லாம் சொல்கிறா. எல்லோரும் வந்துட்டீங்களா, இன்னும் வேறு யாராவது வர வேண்டியிருக்காலாம் கூட கேட்குறேன். ஆனாலும் கூட அவர்கள் அவளுடைய அந்த சிறப்பு தன்மைகளை அவளுக்கு அத்தன் அமுதன் என்று வாயூறி பேசுவாள், தித்திக்க பேசுவாள் சிவபெருமான்னு சொன்னான். அதனால் இது கொஞ்சம் தேர்ற கேஸு, விட வேண்டாம் என்று பொறுத்திருந்து காத்து அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த வெற்றியை காட்டுகிறார். ஆகையினாலே பொதுவாகவே நமக்கு இறை வழிபாட்டிலேயோ அல்லது இறைவனை வழிபடுவதிலேயோ அல்லது தரிசிப்பதிலேயோ நமக்கு பேரார்வம் இருக்கும். அப்போ பேரார்வம் இருக்கிற பொழுது நாம் எப்படியாவது வழிபட்டு விட வேண்டும், விட்டுவிடக்கூடாது என்று கருதுகிற அந்த வேளையில் நம்மோடு இயலாமல் இருக்கிற 1-2 பேர்களை மறந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இவர்களெல்லாம் பார்த்தா நம்ம போக முடியாது, தரிசனம் கிடைக்காது நமக்கு. அதனால் அவங்க பின்னால் வரட்டும், இல்லை வராமல் போனாலும் போகட்டும், நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினைத்து போகாமல் இவர்களெல்லாம் காத்திருந்து விடிய போகிறது. விடிந்தால் இறைவனை வழிபடுவதற்குரிய நேரம் இல்லை, அது விடிவதற்கு முன்பாகவே சென்று விட வேண்டும். எவ்வளோ சீக்கிரம் போகணும், விடிவதற்கு முன்பாக எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு போகணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம சமயத்தில் சொல்கிறாங்க, விடிவதற்கு முன்பாக எவ்வளோ சீக்கிரம் நம்ம போகணும்னா சாமி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும். ஏன்னா நம்ம போய் தான் திருப்பள்ளி எழுச்சி பாடணும் இல்லையா? அப்போ நம்ம போய் சாமி எழுந்திரிக்கிறோம். ஆகையினாலே இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள் நம்முடைய இதில். அப்படி பெருமானுக்கு இந்த விண்ணப்பத்தையெல்லாம் வைக்கிறவர்கள் அங்கே போய் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள். அதனால தான் மணிவாசகர் இதை 20 அதை 10 வச்சார். திருப்பள்ளி எழுச்சியை ஒரு 10 வச்சார். இதை திருவெம்பாவையை வைத்து விட்டு திருப்பள்ளி எழுச்சியை வைத்தார். ஒன்று கூடி போகிறவர். இந்த வழிபாட்டை போற்றி என்று சொல்லி நிறைவு செய்கிறார். அதெல்லாம் பார்க்கலாம். ஆகையினால இந்த பெண்கள் அவர்களுடைய பக்குவங்கள் வேறுபட்டு இருக்கின்றாலும் கூட பழைய அடியார் எம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் அப்படின்னு அவர் சொல்கிறார். எங்களையெல்லாம் கொஞ்சம் எங்கள் குற்றங்களையெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு ஆட்கொள்ளக்கூடாதா என்றெல்லாம் கூட கேட்குறாங்க. அந்த மாதிரி இந்த பழைய புத்தடியார் என்று சொல்லுகிற இந்த அடியார்கள் திருக்கூட்டம் அதை பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிற அந்த நிலையில் பழையடியார்களெல்லாம் புத்தடியார்களை விட்டு விடாமல் அவர்களை ஊக்குவித்து உடன் அழைத்து சென்று அவர்களையும் பழைய அடியாராக ஆக்க வேண்டும்.
அதுதான் அதில் இருக்க ஜிஸ்ட்டு. அப்படி அதை சொல்லுகிறார். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. யாரையோ ஒருத்தர் கூட கூப்பிட்டு போகிறோம், அவங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாது. அவங்க ஒவ்வொன்றையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இது என்ன அது என்னன்னு. கொஞ்சம் சும்மா வரியா, என்னை பார்க்கவே விட மாட்டேங்கிறடி, உனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே வந்தால் நான் எப்போ பார்க்குறது அப்படின்னு இல்லையா, பொறுமைப்படும் இல்லையா நமக்கு. அப்போ பழையடியாருக்கு வேண்டுவது என்ன, புது அடியாருக்கு வேண்டுவது என்ன அப்படின்னு சொல்லுகிறார். பழையடியாருக்கு வேண்டுவது புத்தடியாரை விட்டு விடாத பொறுமை. புத்தடியாருக்கு என்ன வேண்டுவது, பழைய அடியார் கோபித்தாலும் விடாமல் பற்றி கொள்ளுகிற தன்மை. சரி, அவர் தான் கோச்சுக்கிறாரே, அவரை போய் விட்டுருவோம் அப்படின்னு இல்லாமல் விடே துணைன்னு அவரை பிடிச்சிக்கிட்டு போயிட்டோம். எல்லாம் இதில் இருக்கே. நான் ஒன்றும் புதுசாக நியூஸ் சொல்லலை, ஒன்றும் புது செய்திகள் சொல்லலை. அதில் அவர் அவ்வளோ வச்சிருக்காரு. இதில் அந்த வார்த்தையவே யூஸ் பண்ணுறார், உபயோகப்படுத்துகிறார். பழையடியார் புத்தடியாருங்கிறது ஒருத்தர் கூட கேட்டார், இந்த பழையடியார் புத்தடியார்னு நீங்கள் பாட்டுக்கு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கீங்களே இந்த வார்த்தைகள், யார் இது உங்களுக்கு பழையடியார் அடியார்னு தானே உண்டு, அது என்ன பழையடியார் புத்தடியார் அப்படின்னு நீ சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. இப்படி கேட்ட பொழுது இங்கே ரொம்ப அழகாக அதை நம்முடைய சாமி சொல்லுகிறார். ரொம்ப சாமியே எடுத்து கொடுத்துட்டு சொல்லுகிறார். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர். அடுத்தது ஈசன் பழ அடியீர். அவர் யூஸ் பண்ணுறார், சாமியை பயன்படுத்துகிறார். ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர். பாங்குனா பொறுமைன்னு அர்த்தம். இதான் உங்களுக்கு பழ அடியீர் பாங்குடையீர். பாங்குட பொறுமை. பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ அப்படின்னு கேட்குறார். இப்போ பழையடியார் புத்தடியார் உண்டு இல்லை, உண்டு. மணிவாசகரே சொல்லியிருக்கார். அப்புறம் என்ன, அவரே சொல்லியிருக்கார் பழையடியார் புத்தடியார். நாம் பழையடியாரா புத்தடியாரா? பழையடியாரா புத்தடியாரா? நம்ம காவியா ரொம்ப புத்தடி. புதுசோ புதுசு சார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்ன அடியார்னு ஒத்துக்கிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. அது தன்னடக்கம் அவ்வளோ தன்னடக்கம்லாம் கிடையாது. அடியார் அண்ணா ரொம்ப புச்சு, ரொம்ப புச்சு அப்படிங்கிறாங்க. புத்தடியார் அப்படி சொல்லிக்கிறதுல என்ன நன்மைன்னா, எவ்வளோ வேணால் தப்பு பண்ணலாம். தப்பு பண்ணிட்டு புத்தடியார்ப்பா அப்படி தான் தப்பு பண்ணுவோம். நீங்கள் பழையடியார் நீங்கள் எங்களெல்லாம் ஆட்கொள்ளணும் அப்படின்ட்டு. அப்போ அது அவரே அந்த இல்லையா, அது அந்த சொல்ல பயன்படுத்துகிறோம். ஒரு மாதிரியாக இந்த பழைய அடியார்கள் இந்த புத்தடியாரை தங்களுடைய அந்த இதில் சேர்த்து கொள்ளுகிறார்கள். இந்த பழடியார் புத்தடியார் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மையில் பழடியாருக்கு இந்த வினைகள் எல்லாம் மெலிந்து போயிருக்கும்.
புத்தடியாருக்கு வினை இன்னும் மெலிய ஆரம்பிச்சிருக்காது. ஆகையினால அந்த பழடியார் இந்த புத்தடியாரை அரவணைத்து ஆட்கொள்ளுகிற பொழுது இந்த புத்தடியார் அந்த பழடியாரை அவருடைய அந்த பழடியாருடைய பண்பு நலன்களை உணர்ந்து அடியாருக்கு அடியாராதல் வேண்டும், அதைத்தான் சொல்லுகிறார். எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு அடியார்களெல்லாம் ஒன்றா சேர்ந்தாச்சு. இந்த தோழிகள்னு நாம் தோழின்னு சொல்லிட்டு வருவோன்னுட்டே இங்கே சொல்லிட்டாருங்களாம் அடியார்கள் அப்படின்னு சாமி நமக்கு நினைவுபடுத்துகிறார் அவங்கள. அவங்க அந்த நீராட போகிற இடத்துல தான் அந்த கோயில் பிணாப்பிள்ளைகளை பார்க்கிறார்கள். பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் அவர்கள் நீராடுகிறார்கள். இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தோம். பல செய்திகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்போ இங்கே தொடர்ந்து நம்முடைய 14வது பாடலில் இங்கே ஒரு மகளிர் திருக்கூட்டம், அடியார் திருக்கூட்டம், அவர்கள் ஒரு இடத்துல நீராடுகிறார்கள். அவர்களுடைய கூற்றாக இந்த பாட்டை அமைத்திருக்கிறார். காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புணல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேதப் பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம்பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி ஆதித்திரம்பாடி அந்தம் ஆமாவாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். பெண்கள் நீராடுகிற பொழுது அவர்களுடைய இந்த காதிலே அணிந்திருக்கக்கூடிய குழைகள் ஆடுகின்றன. அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் ஆடுகின்றன. அவர்கள் கூந்தலிலே அணிந்திருக்கக்கூடிய மாலைகள் ஆடுகின்றன. கோதைன்னா மாலை. இந்த மாலை ஆடுவதினாலே இந்த வண்டுகள் ஆடுகின்றன. இது பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. இந்த பாட்டு பார்த்தோம்ல, பார்க்கலையா? நான் ஒரு 3-4 இடத்துல திருவம்பாவை பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ தான் ஆல் இண்டியா ரேடியோவில் ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்தேன் திருவம்பாவை பாடல்களில். அது மார்கழி மாதத்தில் தினம் காலையில் போடுறாங்க. விடிய காத்தால் 6 மணி 6:15 மணிக்கு என்ன போடுறாங்க. 6 மணிக்கு திருவம்பாவை. ஓ 12வது பாட்டில் இருக்கா? சொன்ன மாதிரி இருந்தது. இந்த மலர்களில் தேனை உண்ணுவதற்காக இந்த வண்டுகள் வந்திருக்கின்றன. அப்போ இந்த வண்டுகள் காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட, அந்த மாலைகளில் இருக்கக்கூடிய தேனை எடுப்பதற்காக அந்த வண்டுகள் வருகின்றன. ஆனால் இந்த மாலையை அணிந்திருக்கிற பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீராடுகிறார்கள். தலை ஆடுகிறது, பூவும் ஆடுகிறது, வண்டும் ஆடுது. வண்டு இங்கே போனால் அங்கே ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னுட்டு இந்த வண்டு ஆடுது. அதைத்தான் வண்டின் குழாமாடனர். இந்த பெண்கள் கூட்டமாக வந்திருக்கிறது போல் இந்த வண்டுகளும் கூட்டமாக வந்திருக்கு. இப்போ
இந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை எடுக்கிறதுக்கு அந்த வண்டுகள் வருகின்றன அப்படின்னு சொன்னால் இன்னும் மலரில் தேன் இருக்குன்னு அர்த்தம். மலரில் தேன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அன்னைக்கு பூத்த ஃப்ரெஷ் பூன்னு அர்த்தம். அவங்க வீட்டை விட்டு வெளியில் வருகிற பொழுது, நீராட வருகிற பொழுதும் அந்த மலர்களை எடுத்து கூந்தலிலே சூடிக்கொண்டு தான் வருகிறார்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கூந்தலிலே பூ இல்லாமல் வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த காலத்து ஒரு ஆச்சாரம், ஐதீகம். பெண்கள் கூந்தலில் பூ வைத்து கொண்டு வரும். அதை குறிப்பிட்டு அதை நம்ம குறிப்பாக அதை சொல்லுகிறார். இப்போ நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் திருமணங்களில் என்ன பண்ணுகிறார்கள், இப்போ பெண்கள்லாம் வந்தால் அவர்களை பூ வச்சுட்டு வரலாம், வராமல் வந்துடுவாங்க. அதுக்காக அந்த பூவை எடுத்து வச்சு அவர்களுக்கு தருவது அப்படின்னே, பூவை கொடுக்கறதுன்னே ஒரு முறை வைத்திருப்பார்கள். ஏன்னா பூ இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை கொடுப்பார்கள். அந்த நுட்பத்தை நாம் பார்க்கணும். வண்டின் குழாமாடங்கிறத எதுக்கு சொல்லணும்? வண்டு குழாமாடுகிறது என்று சொன்னால் தேன் இருந்தால் தான் வரும் வண்டு. தேன் இல்லைன்னா அடைச்ச அப்படின்ட்டு போயிடும். அதுக்கு தேன் இருந்தால் தான் அந்த பூவுக்கு அந்த தேன் எப்போ இருக்கும்? முந்தா நாள் நேற்று பூத்த பூலையா? இல்லை, இருக்காது, காஞ்சிரும். இன்றைக்கி அப்போ கொடியிலேருந்து பறித்து எடுத்த பூவை ஆளுக்கு ஒரு பூவாக சூடிட்டு வந்திருக்காங்க. அந்த பூவுக்கு வருது அது. ஆகையினாலே அந்த செய்தியை சொல்லுகிறார். வண்டின் குழாமாட சீதப்புணல்லாடி, சீதம்னு குளிர்ச்சியான அந்த நீரிலே ஆடி, சிற்றம்பலம் பாடி, சிற்றம்பலம் பாடி, சிற்றம்பலம் பாடி அப்படின்னு சொன்னால் தில்லையில் இருக்க, அது திருவண்ணாமலையில் இருக்க கோயில் குளம்பெரு சிவகங்கை இல்லை, சிவகங்கை தானே கோயில் குளம். திருவண்ணாமலை கோயில் குளம், அண்ணாமலை கோயில் குளம், சிவகங்கை இல்லை, திருவண்ணாமலைக்கு கோயில். அது அந்த முன்னால் பொண்ணு ஒரு குளம் இருக்குது, அதுக்கு பேர் திட்டம்பலமா இல்லை, அந்த கோயிலுக்கு ஒரு குளம் அந்த இருக்கே இல்லை, போல அது சிவகங்கை தான் நினைக்கிறேன். தில்லையில் இருக்குது கோயில், திருக்குளம் அங்கே இருக்கு. திருவண்ணாமலை கோயில் திருக்குளத்தில் நீராடுகிறார்கள். இந்த கோயில் குளத்தை குறிக்கிறார் அவர். இந்த இடத்துல அந்த இடத்துல குளிக்கிறார்கள். அங்கே அந்த சிற்றம்பலம் பாடி என்று சொன்னால் சிவபெருமானை நினைந்து அவர்கள் அந்த நீரிலே நீராடுகிறார்கள். ஆகையினாலே நாம் எந்த நீரிலே நீராடினாலும் கூட அது தீர்த்தன் சிவபெருமான் தீர்த்த வடிவிலே இருக்கிறான். எண் மூர்த்தங்களில் நிலம் நீர் தீங்கிறதுல தீர்த்தமாக விளங்குகிறான் என்பதும் ஒன்று. ஆகையினாலே அந்த தீர்த்தமாக இருக்கிறவனை பாடி, வேதப்பொருள் பாடி, வேதத்தினுடைய அந்த பொருளை பாடி, அந்த பொருள் ஆமாறு பாடினார். அப்பொருள் ஆமாறு, ஆமானா ஆமாறு, அந்த ரூ விடுபட்டிருக்கு. அப்பொருள் ஆமாறு, வேதத்தினுடைய திரண்ட பொருளாக ஆகின்ற அந்த நிலையையும் பாடி, வேதம் எந்த பொருளை பற்றி சொல்லி இருக்கிறது. இந்த இடத்துல வேதம் என்பது உபனிஷத்துக்களை குறிக்கிறது. பொதுவாக வேதங்கிறது எல்லா தெய்வங்களையும் கடவுள் என்று சொல்லும். உபனிஷத்துக்களை இங்கே பேசுகிறது வேதாந்தம், உபனிஷத்துக்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினால இல்லை, அந்த வேதம் என்பதை சமயத்தில் ஆகமமாக சிவாகமமாகவும் சொல்லுவார். வேதாகமம் அங்கே வேதம் என்பார்கள், ஆகமம் என்பார்கள். அப்படி அந்த வேதம், அந்த வேதத்தினுடைய பொருள், அது குறிக்கின்ற பொருள் சிவம்தான். அந்த சிவம் எப்படி இருக்கா கண்டுபிடிச்சிட்டிங்களா? தில்லை, அது திருவண்ணாமலையில் இருக்க கோணம், திருவண்ணாமலை தீர்த்த சிவகங்கை தானே. என்னடா தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சேன். திருவண்ணாமலையின் தீர்த்த சிவகங்கை தான்.
ஆகையினால அந்த சிவனுடைய கங்கை என்கிற அந்த திருநாமம். சரி, இப்போ இங்கே வேதத்திற்கு பொருளாக விளங்குகிறவன், வேத ஆகமங்களுக்கு பொருளாக விளங்குகிறவன், திருவாசகத்துக்கு பொருளாக விளங்குகிறவன் யார்? திருவாசகத்துக்கு பொருள் யார்? சிவபெருமான் தானே. பொருள் எதுன்னு கேட்டவுடனே என்ன செய்தார் அவர்? இதுதான் பொருள்னு தான் போனார். அப்போ தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியான சொல்லி திருவடிகள் சொல்லிய பாட்டின். அப்போ பொருள்ங்கிறது என்னது? சிவத்தை உணர்ந்து தான் அர்த்தம். அதுதான் என் பொருள்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவர். அப்போ திருவாசகத்தினுடைய பொருள் எது? சிவம். திருவாசகத்தினுடைய பொருள் சிவம். ஆனால் அது எப்படி தெரிஞ்சுது நமக்கு? எப்படி தெரிஞ்சுது? திருவாசகத்தின் பொருள் சிவம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுது? மாணிக்கவாசகர் காட்டினார். இதுதான் ஆமாறு பாடி. திருவாசகத்தின் பொருள் பாடி, அது சிவத்தை பாடி, அது திருவாசகம் என்பது சிவமே என்பதை காட்டினார் அல்லவா மணிவாசகர். அவரை பாடி, அதான் ஆமாறு பாடி. நம்ம இந்த திருவாசகம் முழுமையும் இதுவே பொருள் என்று காட்டி போனார். மணிவாசகரையும் பாடுறோமா இல்லையா? திருவாசகத்தையும் பாடுறோம், மணிவாசகரையும் பாடுகிறோம். அதான் ஆமாறு பாடி. அப்பொருள் ஆமாறு பாடி, அப்பொருள் பாடி, அப்பொருள் ஆமாறு பாடி, சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி. சோதிங்கிறது திருவண்ணாமலை சோதி. ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி. ஆதியும் அந்தமுமாக விளங்குகிற பெருமான்னு முதலே சொல்லிட்டார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டார். அரும்பெரும் ஜோதி. அந்த ஆதி திறம்பாடி அந்தமாமா பாடி, அந்தமும் ஆமாறு பாடின்னு திரும்ப அங்கேயே ரூ போட்டுக்கணும். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை, அவள் திருவருள் சக்தி. அவள் ஆதியும் அந்தவுமாக இருந்து இந்த உலகத்திலே நமக்கு பிறப்புகளை தந்து அனுபவங்களை தந்து நாம் ஓரளவு அனுபவம் பெற்ற பிறகு திருவருள் சக்தியாக நம்மை பேதித்து எடுத்து வளர்த்தாள். பேதித்து அப்படிங்கும் பொழுது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அவரவர்களுக்குரிய பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி திருவருள். இப்போ திருவருள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோன்னே எல்லாருக்கும் ஒன்று போல் தரமாட்டார். சில பேர் மந்தமாக இருப்பாங்க, சில பேர் மந்ததரமாக இருப்பாங்க, சில பேர் தீவிரமாக இருப்பாங்க, சில பேர் தீவிரதரமாக இருப்பாங்க. சில பேருக்கு கொஞ்சம் டோஸ் கொடுத்தா தான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் உணர்வு வந்தாலே உணர்வு இழந்துருவார்கள் இல்லையா? அந்த கரண்ட் எவ்வளோ தாங்குங்கிற கணக்கு இருக்குது இல்லையா? 6 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 24 வோல்ட்டு, 40 வோல்ட்டு, 60 வோல்ட்டு, 80 வோல்ட்டு இல்லையா? அப்படி வோல்டேஜ் கணக்கு மாதிரி அருளை எவ்வளோ தாங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து 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 தான் அந்த அருளை கொடுப்பார். எல்லாருக்கும் ஒன்று போல் தாங்க முடியாது அருளை. ஆகையினால சில பேருக்கு ஹெவி கரண்ட்டு கொடுப்பார், ஹெவி கரண்ட். அது ஹெவி கரண்ட்டு வந்ததுன்னா அது என்ன பண்ணுன்னு தெரியாது, அம்பு எடுத்து கண்ணை தோண்டும். ஹெவி டோஸு நம்ம ஏன் பண்ண முடியலன்னா நமக்கு அவ்வளோ கொடுக்கல, அருள் கொஞ்சமாக கொடுக்குறாரு, மில்லிமீட்டர் அளவுக்கு. அந்த மில்லிமீட்டர் அளவு கொடுக்கும்போது 4 தோப்பு கரணம் போடலாம், கன்னத்தில் வேக வேகமாக போட்டுக்கலாம், அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். அவர் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போனார், அந்த அருள் வீச்சு இல்லையா? அதுதான் கணக்கு. அதனால தான் இந்த 4 நிலை வைத்தார்கள். மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம். அது பார்த்து தான் கொடுப்பார்.
கொடு நான் தாங்குவேன்னு சொன்னாலாம் கொடுத்துட மாட்டார். டக்குன்னுட்டு தெரியும் நீ எவ்வளோ தாங்குவேன்னு தெரியும் அப்படின்னுட்டு அந்த அருளை அந்த கணக்கு பண்ணி அதை கொடுப்பார். அந்த அருளை கொடுப்பார். அதுதான் பேதித்து வளர்த்தல்னு பேர். பேதித்து வளர்த்தல் என்று சொன்னால் பேதம் பார்க்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. உயிருக்கு உயிர் பேதம் பார்க்குறாரு. சிலருக்கு ரொம்ப சீக்கிரம் கொடுக்குறாரு அருள், சில பேருக்கு மெதுவாக கொடுக்குறாரு அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி இல்லை. அவர் உயிருடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அந்த அருளை அவர் வழங்குகிறார். எப்பவும் அவர் கணக்கு மிஸ்டேக்காகவே ஆகாது. அவர் கணக்கு எப்போவும் தப்பே ஆகாது. நம்ம கணக்கு எப்போவுமே ரைட்டாக ஆகவே ஆகாது. அதுதான் வித்தியாசம். அதனால் அவருக்கு சரியாக தெரியும். நம்ம ஏன் நமக்கு ஜட்ஜி பண்ண தெரியாது. நம்ம பற்றி நாம் என்னென்னலாம் நினச்சிருப்போம். போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஐயோ இவ்வளோ குளிர தெரியாது சார், தாங்கிடலான்னு நினச்சேன் குளிரை, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என்னை இறக்கி விட்டுருக்கல அப்படின்ட்டுலாம் சொல்லக்குள்ள விட்டு கேதாரம் போயிட்டு பாதி வழியில் திரும்பி வந்தவங்க இல்லையா. ஒரு ஆர்வத்தில் சொல்லிடுறது. அதுக்கப்புறம் அது ரொம்ப அழகாக போட்டார். என்ன மணிவாசகத்தை அப்படி போடவே முடியாது. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளையினர். பெய்வளை என்று சொல்லுகிற பொழுது அம்பாள் பெய்வளை திருவருட்சக்தி. அவள் எடுத்து அவள் பாதத்திறம்பாடி அவள் சிவபெருமானுக்கு திருவடியாக இருக்கிற அந்த பிரியாத நிலையை பாடி ஆடேலோர் எம்பாவாய் என்று சொல்லுகிறார். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவான் நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ புன்முலையீர் வாயார நாம்பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். அந்த அருவியில் குளிக்கிறது இதில் சொல்லுகிறார். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த பேதித்தே, அதில் அவர்களெல்லாம் ஒரு பெண்ணை வியக்கிறார்கள். அவளுக்கு பெருமான் பண்ணியிருக்கக்கூடிய அருள் என்னன்னு சொல்கிறது. அவருடைய தன்மையே தனியாக இருக்கிறது. வரலாம் நமக்கு இல்லையே அப்படின்னு அவர்கள் சொல்லுவது போல் இந்த பெண்கள் எல்லாம் கூடி இருக்கிற பொழுது ஒரு பெண்ணை வியந்து பேசுகிறார்கள். அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பக்தியில் 100% நம்மக்கிட்ட இருந்தால் கூட போதுமே அப்படி சொல்கிறோம்ல சில சமயம். ஐயா அவர்கிட்ட இருக்கிற தொண்டில் நமக்கு 100% இருந்தாலே போதும், நம்ம தேறிடுவோம். அவருக்கு இருக்கிற பக்தியில் நமக்கு ஒரு 100% இருந்தாலே போதும், நாம் கடை தேறிடுவோம். அதுபோல் இவங்க சொல்கிறாங்க அந்த பெண்ணு எப்படின்னா ஓரொரு கால் எம்பெருமான் என்னென்றே ஒரு தடவை எம்பெருமான் சிவபெருமான் என்றென்றே நாமெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். நாம் எம்பெருமான்னு சொல்லுவோம், ஆனால் ஒரு கால் ஒரு தடவை சொல்லுவோம். போகும்போது ஒரு சொல்லுவோம், வரும்போது சொல்லுவோம். அவ இருக்கா பாரு, நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள். ஒரு தடவை கூட பேச்சை நிறுத்த மாட்டாள். சிவபெருமானை பற்றி பேச ஆரம்பித்தா பெருமானே பெருமானே சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்னு இந்த பெருமையை பேசி இப்போ நம்மெல்லாம் ஒரு கால் பேசுகிறோம். நமக்கு அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. நம்ம அன்பு இருக்குங்கிறதோட நிறுத்திக்கணும். அந்த அன்போடெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா காணா போயிடுவோம். அதனால் நம்ம அன்பு இருக்குன்னு சொல்லிக்கணும். தப்பி தவறி அந்த அன்பையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இது என்னது இது அன்பில்லாத. அவர் சொல்கிறல கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்ன பண்ணார். அவர் கண்ணப்பனுடைய அன்பை சொல்லுகிற பொழுதெல்லாம் மணிவாசகருக்கு
தன்னை அன்பன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாரு. எப்படி சொல்கிறது? அவரையே அன்பன்னு சொல்லிட்டு என்னையே அன்பன்னு சொன்னால் என்னையே அர்த்தம் அது? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதை இவ சொல்கிறாள், ஓரொரு கால் எம்பெருமான்னு சொல்கிறோம். ஏதோ போகும்போது ஒரு தடவை எம்பெருமான், வரும்போது ஒரு தடவை எம்பெருமான், நமச்சிவாயம் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லி இவ வாய் ஓய மாட்டேங்கிறாயா சிவபெருமானுடைய பெருமையை சொல்கிறதுல. நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள். நம்ம சிவம் என்றே சொல்லுவாளாம். நம் சிவம், நம்ம பெருமான் என்று சொல்வாள். சித்தம் களி கூற நீர் ஒரு கால் ஓவா. கண்ணுலேருந்து அப்படியே தார தாரையாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குமா. அப்புறம் சாமிகளுக்கு அப்படி தானே, எப்போ பார்த்தாலும் கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அந்த கையில் உழாரப்படை இருப்பது போல் கண்களில் அருவி நீர் பொழியங்கிறார். அந்த அருவி நீர் மாதிரி அது மாதிரி இவ கண்ணில் எப்போ பார்த்தாலும் சிவபெருமான் சிவபெருமான் சொல்லுவா. கண்களில் இவ வாய் ஓயாதுன்னு பார்த்தா கண்ணும் ஓயாது. மழை மாதிரி அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். எப்படி இவன் ஞாபகம் வந்தது? இந்த இங்கே கொட்டுதில்ல ஒரு அருவி, இந்த அருவியை பார்த்தோம்னா அவள் கண்ணிலேருந்து கொட்டுற அருவி தான் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, இது மாதிரி அவள் கண்ணிலேருந்து அருவி. நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவார். நாம் ஒரு கால்னு சிவபெருமானை சொல்லுவோம். அவள் ஒரு கால் வாயை மூடவே மாட்டா. ஒரு கால் வாய் ஓவாள். ஒரு கால் கும்பிட்டால் போதும் கூடும் கதி என்று காட்டும் அபிநயம் அப்படின்னார் குமரகுருவர் சொல்லுகிற பொழுது. ஒரு கை காட்டி அமைத்து ஒரு கால் கும்பிட்டால் போதும் என்று காட்டும் அபிநயம் நாதனார் ஆடும் பரதம் அப்படின்னார். நாதனார் ஆடுகிற பரதம் என்னன்னு கேட்டார், ஒரு கால் கும்பிட்டால் போதும் அப்படின்னு காட்டுகிற பரதம் தான் அதுன்னார். அது என்ன ஒரு கால் அப்படின்னாரு? ஒரு கால் கும்பிட்டால் போதுங்கிறது ஒரு கால் காட்டி கை அமைத்துனார். இது என்ன பாட்டு? அந்த பாட்டை 1 மணி நேரம் பேசலாம். குமரகுருவர் எழுதியிருக்காங்க. அந்த ஒரு பாட்டு 1 மணி நேரம் பேசலாம். இந்த வரை ஞானத்திரளில் பாருங்கள், இந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு கால் கும்பிட்டால் அது உங்களுக்கு இப்போ ட்ரெய்லர் சொல்லிடுறேன். மெயின் ஃபீச்சர் அங்கே ஓடும் ஞானத்திரளில். அவர் இவர் தான் அவ்வளோ நுணுக்கமாக பேசியிருக்கார். ஒரு கையை இப்படி வச்சுருக்கார், ஒரு கையை இப்படி வச்சுருக்கார். புரியுதா உங்களுக்கு? நடராஜர் பார்த்துருக்கோம்ல நம்ம, இப்படி வச்சுருக்கார். இது என்ன கை? இது அபயகஸ்தம் இல்லையா? இது வந்து கஜகஸ்தம்பாங்க, இல்லைன்னா வீசிய கை. இது இப்படி வச்சுருக்கார். இது அபயம் நாம சொல்கிறோம். ஆனால் குமரவர் சொல்கிறாரு போதும் போதும். இது என்ன அர்த்தமா? போதும் போதும். எது போதும்? இந்த இது பாருங்கள், இது காலை காட்டிகிட்டு இருக்குல்ல, இந்த ஒரு கால் கும்பிட்டால் போதும் போதும். இந்த ஒரு கால் எந்த ஒரு கால்? இந்த தூக்கில் திருவடி, அதைத்தான் அது காட்டிகிட்டு இருக்கு. அப்போ ஒரு கை தூக்கிய திருவடியை காட்ட ஒரு கை போதும் போதுங்க தான். இதை கும்பிடு போதும் போதும் அப்படி. ஆனால் அதுக்கு நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம்? அபயஹஸ்தன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு அபிநயம் வந்து போதுங்கிறதுக்கு அபிநயம் வந்து அப்படி தானே சொல்லுவோம். அது காட்டுறாரு அப்படி போதும் போதும். இது காட்டுதல்ங்கிற பொழுது இது முத்திரை. இந்த காட்டுறதுங்கிறது முத்திரை, போதுங்கிறது ஒரு முத்திரை. போதுங்கிறதுக்கு இந்த முத்திரை, இதுக்கு காட்டுற முத்திரை. காட்டுற முத்திரைங்கிறது
அது எப்படி இருக்குது அப்படிங்கும்போது ஒரு விரல் இப்படியும் ஒரு 3 விரல் இப்படி இருக்கும். அந்த கையை நீங்கள் நல்லா பார்க்கணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது இப்படி இல்லாமல் இப்படி இருக்கும். இந்த புறம்தான் தெரியும், அகம் தெரியாது. அகம் தெரியிற பொழுது இப்படி கையை இருக்கும் பொழுது இந்த கையை நான் காட்டும்போது எனக்கு கொஞ்சம் இழுத்துடும் போல இருக்குது. அவருக்கு ரொம்ப அழகாக இந்த ஒரு கை விரல் இப்படி 3 விரல் இப்படி, இது வரைக்கும் ஒரு விரல் இது இப்படி வருது. ஏன் அப்படின்னா காட்டுதல் தொழில் இந்த விரலுக்கு தான் உண்டு. இதுக்கு என்ன பேர்? ஆள்காட்டி விரல். அப்போ காட்டுதல் தொழில் கைக்கு இல்லை, விரலுக்கு. அது நல்லா பார்க்கணும். கையில் எல்லா விரலும் இருக்கு. ஆஃபீஸில் போனீங்க, பேங்க்குக்கு போனீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமா பணம் இருக்கும்? பேங்க்கில் பணம் இருக்குது சார், நான் பேங்க்கில் எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்குமா? அடிச்சிருவான். அவன் சொந்த பணம்லாம் வச்சுருப்பான். கேஷியர்கிட்ட தான் பணம் இருக்கும். அப்போ காட்டுறதுன்னு சொன்னால் அந்த தொழில் எதுக்கு? இதுக்கு. இப்போ இதில் தான் காட்டுறாராம். இந்த காட்டுறது இது 3 என்ன பண்ணுதுன்னாரு, இது 3 ஒரே குரூப்பாக போய் இந்த காலுக்கு கீழே இருக்க முயலகனை காட்டுதான். இந்த பாசத்தை விலைக்கு இந்த அருளை தரத்தை காட்டுறதுக்கு நீ ஒரு தடவை வந்துட்டா போதுன்றார். அப்போ இந்த 3 முயலகனை இப்படி காட்டிக்கிட்டு இது இந்த தூக்கின திருவடியை காட்டும். இப்படி தான் சின்முத்திரை. நடராஜருக்கும் முத்திரை இருக்குது. நம்ம தட்சிணாமூர்த்திக்கு சின்முத்திரை, நடராஜருக்கும் சின்முத்திரை உண்டு. ஆனால் பல நடராஜர் முதல்ல இப்படியே கையை போட்டிருப்பாங்க. ஆனால் நீ சிதம்பரம் நடராஜரை பாருங்கள், அந்த கை விரல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த விரல் இப்படி, இந்த விரல் இப்படி, அப்படி போயிருக்கும். இந்த 3 இந்த முயலகனை காட்டிகிட்டு இருக்கும். அதை இப்படி காட்டுறாராம். அந்த விரலில் இந்த ஒரு கால் கும்பிட்டால் போதும் போதும் அப்படி. சாமி எத்தனை தடவை சாமி? ஒரு கால் கும்பிட்டால் போதும், ஒரு தடவை கும்பிட்டா போதுட்டாராம். ஒரு கால்னா ஒரு தடவை, ஒரு கால் கும்பிட்டா போதும். நிறைய தடவை கும்பிடணும் இல்லை, ஒரே ஒரு தடவை. அந்த ஒரு தடவை கும்பிடுறதுங்கிறது அந்த அழுத்தம் திருத்தமாக ஒரே தடவை கும்பிடு போதும். எதுக்கு இத்தனை தடவை? ஒரு தடவை அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா போதாது, அதுக்கப்புறம் எத்தனை தடவை வரணும் வேண்டியதில்லை. அவர் சொல்லுவார். ஆகையினாலே இந்த ஒரு கால்ங்கும் பொழுதே எனக்கு அந்த குமரகுருவர் பாடல், அது ஒரு கால் எம்பெருமான் நம்பெருமான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவள் வாயோயாமல் சொல்லிகிட்டு இருக்கிறா. சொல்கிறது மட்டுமா, கண்ணில் கண்ணீர் ஊற்றுது அப்படியே அவளுக்கு. ஒரு கால் எம்பெருமான் என்று என்றே என்று என்றே நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்று என்றே சொல்கிறோம். ஒரு நம்பெருமான் சீர் ஒரு கால் வாயோவாள் சித்தம் களி கூற சிந்தை இடையறா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் வந்திழி கண்ணீர் மழையும்னார். அப்போ அது சொல்லி சிந்தை இடையறா அன்பினாலே வருவது அந்த கண்ணீர். சிந்தை இடையறா அன்பினாலே வருவது அந்த கண்ணீர். அதனால சொல்லுகிறார் சித்தம் கலிகூற. சித்தம் இடையறா அன்பு. அது மாதிரி சித்தம் கலிகூற நீர் ஒரு கால் ஓவான் நெடுந்தாரை கண்பணிப்ப. தாரை அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக வர்றதுக்கு தான் தாரைன்னு பேர். தாரை அப்படின்னா தொடர்ச்சியாக வருது, தொடர்ச்சியாக வர்றதுக்கு பேர் தாரை. விட்டு விட்டு வர்றதுக்கு தாரைன்னு சொல்லக்கூடாது. நெடும் தாரை கண்பணிப்ப பார் ஒரு கால் வந்தனையாள். வந்தனையாள்னு சொன்னால் விழுந்தான எந்திரிக்க மாட்டான். கோயிலில் சிவபெருமானே பார் ஒரு கால் வந்தனையாள். வந்தனை அப்படின்னா வந்தித்தல், வந்தனையாள்னா வந்திக்கின்றவள். அந்த ஒரு தடவை தான் விழுந்து வணங்குவா. அப்பர் சுவாமி தில்லைக்கு போகிற பொழுது பெருமானை பார்க்கிறார். அவரை எப்போ வந்தேன்னு வேறு கேட்டார். அவர்
சாமி நான் இப்போ தான் வந்தேன், உங்கள் நடனத்தை பார்க்கறதுக்காக வந்தேன், நான் பக்தி செலுத்துறதுக்கெல்லாம் வரல சாமி, எனக்கு அவ்வளோ தூரம்லாம் பக்தி கிடையாது அப்படின்னுட்டு கீழே விழுந்து வணங்கணுன்ட்டு கீழே விழறார். கீழே விழுந்த உடனே ஐயோ திருக்காட்சி போயிடுச்சே, பெருமானை பார்க்கலையே, காட்சி மறைஞ்சிருச்சே, பெருமானை பார்க்கணுமே அப்படின்னு எழுந்துட்டார். எழுந்திருச்சா விழவே இல்லையே, நம்ம விழுந்திருக்க வேண்டாமா பெருமானை வணங்குறதுக்கு, அப்படியே திரும்ப விழறார், திரும்ப எழறார். இப்படி விழுவதும் விழுமுன் எழுதருவார்னார். இப்படி விழறதுக்கு முன்னாடி எழுந்துச்சு நிற்கிறாராங்க. வாட்ஸ் இஸ் ஏஜ்? 77. இப்போ நம்மளை விழ சொன்னால் இப்படி இப்படி இந்த முஸ்தீஃபெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்பெல்லாம் விழுந்தா ஒரு தடவை தான், அவ்வளோதான், அதுக்கப்புறம் தூக்கிட்ட போடும். அந்த பாரூறு கால் விழுந்தால் அவ்வளோதான். அவளுக்கு வேறு அர்த்தத்தில் சொல்லியிருக்கார், நமக்கு வேறு அர்த்தம் பயப்படும். பாரொருகாள் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். எந்த கடவுளையும் கும்பிட மாட்டார், எந்த சாமியும் கும்பிட மாட்டார். சிவன் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் என்னுடைய வணக்கம் கிடையாது. சோத்தம்பெருமான் யாருக்கும் வணக்கம் கிடையாது. சிவபெருமான் ஒருவர் தான் வணங்கத்தக்கவர், அவர் ஒருத்தர் தான். விண்ணோரை தான் பணியாள் அடியார்களை, அதனால தான் விண்ணோர்னு போட்டார். விண்ணோர்கள் அடியார்கள் இல்லை. விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவராமாறும் ஆர் ஒருவர். பேரறையன் பேரரசன், அறையன்னா அரசன் அர்த்தம். திருநாவுக்கரையர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேரறையன்னா பேரரசன். சிவபெருமான் பேரரசன். இந்த பேரரசருக்கு இவ்வளவு பித்து கொள்ளுகிறவரை யாரை பார்க்க முடியும்? அவளை தவிர என்று அவளுடைய பெருமையை பேசு. யார் இவ்வளவு வா என்ன என்ன சொல்கிறது? பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவராமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். சிவபெருமானுக்கு ஒரு பேர் பித்தன்னு ஒரு பேர் உண்டு. சிவபெருமானுக்கு என்ன பேர்? பித்தன்னு ஒரு பேர் உண்டு. மணிவாசகர் சொல்லுகிறார், பித்தன்னா அவன் பித்தன்னு நினச்சி ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்ககிட்ட அன்பு செலுத்தினாலும் வந்தால் அவங்களெல்லாம் பித்து பிடிக்க வைக்கிறவங்கிறதுனால அவனுக்கு பித்தன்னு பேர் அப்படின்னார். அவரை சேருகிறவர்களை பித்து கொள்ளுமாறு செய்வார். அதைத்தான் சொல்லுகிறார். பித்து ஒருவர் ஆமாறும். ஒருத்தருக்கு நின் கோயில் வாசலில் பிச்சனாக்கினாயினர். பித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ்வார் உருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்தே ஆடேலோர் எம்பாவாய். வார் உருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த 2 பாடல்களை நாம் சிந்தித்தோம். 14, 15 2 பாடல் சிந்தித்தோம். நாளைய தினம் வகுப்பு இருக்குது. தொடர்ந்து பாடல்களை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது நம்முடைய திருவாசகம் இதுவரைக்கும் நம்ம செய்ததை நீத்தல் விண்ணப்பம் வரைக்கும் செஞ்சது குறுந்தகடா, அதாவது யூஎஸ்பியாக வந்திருக்கு, விரலியாக வந்திருக்கு. நீங்கள் அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், வாங்கி தாங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். திருமந்திரமும் கமலவன சத்சங்கம் வெளியிட்டிருக்கு. 9 தந்திரங்களும் பேசப்பெறுகிறது. அதையும் நீங்கள் பாருங்கள், அதையும் வாங்கி கொடுங்க. ஞானத்திரளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞானத்திரள் இந்த கடினமான காலத்திலே கூட ஞானத்திரள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. 13 வருஷமாக செய்து கொண்டு இருக்கிறது. 14வது வருஷம் திருப்பெருந்துறையில் நம்முடைய ஆண்டு விழா. ஒரு பத்திரிகையை விளம்பரமே இல்லாமல் நடத்துறதுங்கிறது ரொம்ப கடினம். வாசகர்கள் தான்
அதற்கு ஆதாரம். அதனால் வாசகர்கள் அதற்கு நிரம்ப சப்ஸ்கிரைபரை தேடித்தர வேண்டும் என்று சொல்லி, அதுக்கு வர கட்டுரைகளுக்கு உங்களால் ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் ஸ்பான்சர் செய்யலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.